காலத்துலலாம் அரிசியில் செய்யாமல் இந்த சோளத்தில் தான் இட்லியும் தோசையும் செய்வாங்களாம். அவ்வளோ டேஸ்ட்டு ப்ளஸ் ஸ்ட்ரென்த்து கூட. இந்த தோசை மட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு. இட்லி செம்ம சாஃப்டாக கூட இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மில்லட்ஸில் எடுக்கும்போது பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இம்ப்ரூவ் ஆகும். வேறு ரைஸில் எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கே தெரியும். இது கூட பீனட் சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மோடில் ட்ரை பண்ணியிருந்தேன். அதாவது 2 கப்பு சோளம் ஊற வச்சுட்டேன், ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். அதுக்கு வந்து 3/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து வெந்தயம். அது வந்து ஒரு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி மட்டும்தான் உளுத்தம்பருப்பை ஊற வச்சேன். ஆனால் சோளம் மட்டும் 6 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிட்டேன். சோளத்தை மட்டும் நான் மிஷினில் தான் குடிச்சு அரைச்சேன். ஏன்னா அது ஹார்ட் மெட்டீரியல், மிக்சியில் போடும்போது அது வந்து ஹீட் ஆகி ரிப்பேர் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வெளியே தான் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன். உளுத்தம்பருப்பும் வெந்தயம் மட்டும் நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா 2 கூட வெளியே அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து சோடா உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் கழித்து இட்லி ஊற்றலாம், வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 6-7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸில் புளி, ஒரு 1/2 இன்ச் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்த ஆனியன் கூட நல்லா ஃப்ரை பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த ஆனியன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூட வந்து கொஞ்சமாக ஒரு 4-5 பீஸ் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு வந்து வேர்க்கடலை பொட்டு எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா பொட்டோட கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரென்த்து டேஸ்ட் கூட அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த வெங்காயம், அந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில். ஆக்சுவலி புளி வந்து கரைச்சி போடுறத விட நீங்கள் அப்படியே போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதக்கும் போது ஒரு டேஸ்ட் வரும், அதனால அந்த மாதிரி ஆட் பண்ணேன். கூட வந்து 4-5 காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணேன் என் காரத்துக்காக. நீங்கள் வந்து 4-5 காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஆற வச்சுட்டு போகிறோம். ஆற வச்சுட்டு கூல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சட்னி வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணணும். இதுதான் கரெக்டான பதம். ஆக்சுவலி இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி வேர்க்கடலை சட்னி நம்ம வெறும் வேர்க்கடலை தனியாக அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. எப்போ குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக ருசித்து சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்சியில் நைஸாகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. எப்போவுமே வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் குறை அரைச்சா மட்டும்தான் அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட புதினா சட்னியும் கார சட்னி நல்லாயிருக்கும். பட் பெஸ்ட்டு வந்து இந்த வேர்க்கடலை சட்னி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு தாளிச்சிட்டு அதில் கொட்டிடுங்க. கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தாளித்து அந்த சட்னியில் கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா அதில் தாளித்து அதில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீன்வாயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி வந்து பானை செட் பண்ணி வச்சிடணும். இட்லி வந்து ஊற்ற போகிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தால் கூட இந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பானையில் நல்லா இந்த மாதிரி ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு சோள மாவு வந்து நம்ம இட்லி மாவு எந்த பதத்துக்கு வருமோ அந்த பதத்துக்கு வந்து சோள மாவு வந்து ஊற்ற போகிறோம். இட்லி ஊற்றிட்டு கரெக்டாக நம்ம இட்லிக்கு எவ்வளோ டைம் வைப்போம், ஒரு 7 மினிட்ஸ் வைப்போம். இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் அதிகமாக வச்சா போதும். கூட வந்து தோசை இந்த மாதிரி மெலீஸாக ஊற்றி சாப்பிடுங்க, அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். குண்டா ஊற்றி தோசை மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. பட் இந்த சட்னிக்கு கொஞ்சம் மெலீஸாக போட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி அது தலை மேலே போட்டு சாப்பிட்டா சும்மா வேறு லெவலுங்க. அந்த தோசையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே அரிசியில் செய்கிறத விட இந்த சோளத்தில் பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும், தோசையும் அவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக கலராக இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு தோசை கூட டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 7 மினிட்ஸ் இல்லாமல் 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஃபோர்க்கில் வச்சு குத்தி பாருங்கள், அது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா எடுங்க. உடனே எடுத்திங்கன்னா அந்த ஷேப்பாக வராது. ஸோ ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த இட்லியும் தோசையும் சட்னியோட
வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வேறு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக சேர்ந்து